முன்னொரு சமயம் சூதமுனிவரை பார்த்து நைமிசாரண்ய வாசிகள் எல்லாமே இருந்து சிவபூஜைகள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த உலகத்தில் ரட்சிக்கக்கூடிய ஒரே கடவுள் வந்து சிவபெருமான் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த சிவபெருமானை நோக்கி அவர் மனசு இறங்க செய்கிறதுக்கு நாங்கள் எப்படி பூஜைகள் பண்ணணும், அவருக்கு எந்த மலர்களை வச்சு நாங்கள் பூஜைகள் பண்ணணும், எந்த மலர்கள் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி நைமிசாரண்ய வாசிகள் எல்லாமே சூதமுனிவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சூதமுனிவர் சொல்கிறாரு, சிவபெருமானுக்கு நீங்கள் எந்த மலர்கள் வேணால் வச்சு பூஜை பண்ணலாம், ஆனால் தாழம் பூவையும் செண்பக பூவையும் மட்டும் வச்சு பூஜை பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு மலர்களுமே வந்து சிவசாபம் பெற்றது, அதனால் இது சிவ பூஜைக்கு தகாத மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நைமிசாரண்ய வாசிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது. அப்படி அந்த தாழம் பூவை வச்சு நம்ம பூஜைகள் பண்ணக்கூடாது அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது, அது எதனால் சாபம் பெற்றுச்சு அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சூதமுனிவர் வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்பு ஒரு சமயம் ஸ்ரீராமரும் அவர் தம்பி லட்சுமணரும் ஸ்ரீராமரோட மனைவியான சீதா பிராட்டியும் வந்து பல்கு நதி கரையில் ஒரு குடில் அமைச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் தசரத சக்கரவர்த்தியோட இறந்த தினம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதனால அவருக்கு வந்து நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட திதியில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் அந்த பலன் போய் சேரும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் ஸ்ரீராமர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தம்பியான லட்சுமணரை கூப்பிட்டு, லட்சுமணா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போ, அங்கே போய் தர்ப்பணத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பொருட்கள்லாம் நீ சேகரிச்சுட்டு கொண்டு வா, திதி முடியறதுக்குள்ளே வந்தால் தான் நம்ம வந்து இந்த தர்ப்பணம் வந்து பண்ண முடியும், அப்போ தான் வந்து இதோட பலன் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே லட்சுமணர் ரொம்ப சிரத்தையாக அண்ணன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து ஸ்ரீராமர் நினைக்கிறாரு, லட்சுமணன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, அவன் வரத்துக்கு லேட் ஆகும் போல், அதனால நம்மளும் வந்து அந்த கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா லட்சுமணனுக்கு உதவியாக எல்லா பொருட்களையும் சேகரிக்க நம்ம சேர்ந்து பண்ணலாம், அப்போ சீக்கிரமாக நம்ம வந்து நம்ம திதி முடியறதுக்குள்ளே நம்ம தர்ப்பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ராமரும் கிளம்புறாரு. அந்த சமயம் தான் வந்து சீதா பிராட்டி தனியாக இருந்து அந்த குடிலில் ஸ்ரீராமருக்காகவும் லட்சுமணனுக்காகவும் காத்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்ரீராமரும் வரல, லட்சுமணரும் வரல, ரொம்ப லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து சீதா நினைக்கிறாங்க, நம்ம இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த திதிக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட மாமனாருக்கு வந்து நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. திதி முடிஞ்சு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த திதியோட பலன் வந்து நம்மளோட பிதர்கள்ட்ட போய் சேராது. அப்படிங்கிறதுனால அந்த திதி முடியறதுக்குள்ளே நம்ம தர்ப்பணத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ராமரும் லட்சுமணன் வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே தர்ப்பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சீதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பல்கு நதியில் போய் நீராடி மேலே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க தாபசம், இங்குதி அப்படின்ற 2 பழங்களை வந்து சேகரிக்கிறாங்க. சேகரிச்சுட்டு அவங்க காத்துட்டே இருக்காங்க. ராமரும் வரலை, லட்சுமணரும் வரலை. இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கே, இப்படியே நேரம் கடந்து போயிருச்சு அப்படின்னா திதி முடிஞ்சிடும், நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சீதாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா தாபசம், இங்குதி அப்படின்ற 2 பழத்தையும் வந்து நெருப்பில் வேக வைக்கிறாங்க. வேக வச்சு அவிச்சு அதை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிண்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட மாவு இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவோன்னு சொல்லி அவங்க குடியில் தேடுறாங்க. தேடுறப்ப கொஞ்சமான மாவு கிடைக்கிது. அதை வச்சு அவங்க பிண்டம் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் நினச்சி அவங்க வந்து இந்த பிண்டத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சி அவங்க வந்து அந்த பிண்டத்தை காட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அவங்க பிதர்களான தசரத சக்கரவர்த்தி வந்து அவர் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. சீதை முன்னாடி காட்சி கொடுத்தோடனே அந்த பிண்டத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கினோடனே சீதைக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. இருந்தாலும் வந்து வாங்கியிருக்கிறது யார் அப்படிங்கிறது தெரியாமல் சீதா பிராட்டி வந்து வந்திருக்கிறது யார், நீங்கள் யார் வந்து என்கிட்ட பிண்டம் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு தசரத சக்கரவர்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத, ரொம்ப குணவதியான சீதாதேவியே நான் தான் ராமரோட தந்தை தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. நீ கொடுத்த பிண்டத்தை வந்து நான் ஏற்றுக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிதர்கள் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம், உங்களுக்கான எல்லா பலன்களும் நாங்கள் வந்து அருள் பாலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சீதைக்கு வந்து பயங்கர சந்தோஷம் ஏற்படுது. அப்போ சீதா பிராட்டி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போன விஷயத்தையும் என்கிட்ட பிண்டங்கள் வாங்கின விஷயத்தையும் வந்து என் கணவரான ராமர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார், நான் தற்பெருமை பேசுகிறேன்னு சொல்லி அவர் நினச்சிப்பார். அதனால் நீங்கள் வந்து ராமர் வர வரைக்கும் இங்கேயே இருக்கணும்னு சொல்லி அவங்க மாமனார்கிட்ட வந்து அவங்க வேண்டி கேட்குறாங்க. அப்போது தசரத சக்கரவர்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ கொடுத்த பிண்டத்தை நாங்கள் வாங்கிக்கிட்டோம், அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம், நான் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்துருக்கோம், அதனால் நாங்கள் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தசரத சக்கரவர்த்தி சொல்கிறாங்க, நீ வேணா ராமர் நம்பும் விதமாக சாட்சிகளை உருவாக்கிக்கோ, அந்த சாட்சிகளை வந்து ராமர் கேட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நம்ப தானே போகிறாரு, நீ என்ன தப்பு எதுவும் பண்ணலையே, நடந்த விஷயத்தை தான் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சீதையும் யோசிக்கிறாங்க, அதுவும் சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்கு நதியையும் அங்கே இருக்கக்கூடிய பசுமாடையும் அக்னியையும் தாளம் பூவையும் அவங்க சாட்சியை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் தான் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சாட்சி
சாட்சியாக இருந்து ஸ்ரீராமர்கிட்ட வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. கேட்ட உடனே தசரத சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக அவர் அப்படியே காற்றில் மறைஞ்சு போகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து ராமரும் லட்சுமணரும் அங்கே சீதை இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்த உடனே ராமர் வந்து சீதையை பார்த்து சொல்கிறாங்க, சீதாதேவியை சீக்கிரம் தயார் பண்ணுங்க, நாங்கள் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், நீங்கள் வந்து தர்ப்பணத்துக்கு வந்து எல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே தயார் பண்ணிங்கன்னா தான் நம்ம திதி முடியதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அவசர அவசரமாக சொல்கிறாரு. இதை கேட்டு சீதை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக அவங்க வந்து எப்பயும் போல் இயல்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீராமர் கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணுற, நம்ம வந்து இந்த திதி முடியதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா ஒரு ஈடுபாடே இல்லாமல் நீ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்கிறப்ப தான் சீதாதேவி அவங்க சொல்கிறாங்க நடந்த விஷயத்தை எல்லாமே ஒன்று விடாமல் ராமர்கிட்ட விவரிக்கிறாங்க. அப்போ ராமர் வந்து சீதாதேவியை ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்துட்டு லட்சுமணனையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு லட்சுமணனை கூப்பிட்டு கேட்குறாரு, லட்சுமணா நீ வந்து சீதை சொன்னதை கேட்டியா, கொஞ்சம் கூட நம்புற மாதிரியா இருக்குது, நம்ம எல்லாமே சாஸ்திரங்கள் படித்தவங்க, அது மாதிரி நம்ம சாஸ்திரப்படி நம்ம தர்ப்பணம் கொடுத்தாலே நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையானே தெரியல, ஒன்றுமே தெரியாமல் இந்த சீதாதேவி வந்து அவங்க பிண்டத்தை பிடிச்சு அவங்க வந்து முன்னோர்களுக்காக இது அர்ப்பணம் சொல்லி நினச்சாங்களாம். உடனே பிதர்கள் எல்லாமே அவங்க முன்னாடி கண் முன்னாடி காட்சி கொடுத்து, அதுவும் என் தந்தையான தசரத சக்கரவர்த்தி வந்து அந்த பிண்டத்தை வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. லட்சுமணரும் வந்து ராமர் பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் சீதாதேவி வந்து அவங்க தற்பெருமை பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி லட்சுமணர் சொல்கிறாங்க. அப்போ சீதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி என்னை நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் வந்து சாட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சீதை வந்து ரொம்ப பாவமாக அவங்க பல்கு நதியை பார்த்து சொல்கிறாங்க, பல்கு நதியும் தாளம்பூவும் இங்கே இருக்கிற பசுவும் அக்னியும் தான் எனக்கு சாட்சி, இவங்க 4 பேர்ட்டையும் கேளுங்க நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சீதை சொல்கிறாங்க. உடனே ராமரும் வந்து அவங்க 4 பேரும் பார்த்து கேட்குறாங்க, நடந்தது என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோடனே அவங்க வந்து ராமரை பார்த்து பயந்துடுறாங்க. நம்ம வந்து நடந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா எங்கே நம்ம மேலே ராமர் கோவப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பசு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து பின்னாடி திரும்பி இருந்தேன், அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து சீதைக்கு ரொம்ப மனசு வருத்தமாகுது. அப்போ ஸ்ரீராமர் சொல்கிறாங்க, விடு நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சீதை வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளும் முட்டாளாக்கிடுவாங்க, அதனால் நம்ம வந்து இந்த திதி முடியத்துக்குள்ளே நம்ம தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை பார்த்து, இப்போ வந்து நீ சமையல் பண்ண போறியா இல்லையா, நம்ம திதிக்கு வந்து தேவையானதை ரெடி பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. உடனே சீதையை வந்து ரொம்ப மனசு வருத்தத்தோட அவங்க சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் வந்து ராமர் என்ன பண்ணுறாருன்னா, தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஐயர்களை வர வைக்கிறாங்க. அப்போ பிராமணர்கள் எல்லாமே உட்காந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஏற்கனவே சீதாதேவி வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டாங்க, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் வந்து திரும்ப தர்ப்பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. உடனே ராமர் சொல்கிறாரு, சீதாதேவி கொடுத்த தர்ப்பணம் வந்து உண்மை இல்லை, அது வந்து போய் அதை நான் நம்ப மாட்டேன், அதனால தான் நான் வந்து முறைப்படி சாஸ்திரப்படி நான் தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு எல்லா விஷயமும் தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு ராமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிராமணரோட உதவியால் அங்கே அக்னிகுண்டத்தை உருவாக்கிறதுக்கு அவர் உட்கார்றாரு. அவர் நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சூரிய பகவான் வந்து அங்கே ராமர் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே சீதாதேவி வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டாங்க, இந்த திதிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்ததுனால பிதர்கள் எல்லாமே வந்து அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் செஞ்ச தர்ப்பணத்தை நீ திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராமர் வந்து யோசிக்கிறாரு, என்ன சூரிய பகவானே அதை சொல்கிறாரு, இதை எப்படி நம்ம நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் லட்சுமணனை பார்க்குறாரு. லட்சுமணனை பார்த்துட்டு ராமர் வந்து சூரிய பகவான்கிட்ட கேட்குறாரு, அப்படி சீதாதேவி கொடுத்த தர்ப்பணத்தை வந்து எங்கள் பிதர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எங்கள் பிதர்களே வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூரிய பகவானும் அவங்களோட பிதர்கள் எல்லாத்தையும் வர வச்சு அவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி சீதாதேவி கொடுத்த தர்ப்பணத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, புண்ணியவதி அந்த சீதாதேவி தான் வந்து எங்களுக்கு திதிக்குள்ளே எங்களுக்கான தர்ப்பணத்தை கொடுத்தாங்க, எங்களுக்கான பிண்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் தான் வந்து ரொம்ப புண்ணியசாலி, அவள் வந்து முறையான நேரத்தில் எங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுனால எல்லா புண்ணியமும் அவளுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராமர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, திதிக்குள்ளே தர்ப்பணம் வந்து சீதாதேவி கொடுத்ததுனால நம்மளை வந்து எல்லாருமே வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து சீதையை வந்து பரிவோடு பார்க்குறாரு. அப்போ வந்து சீதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாங்க. நான் சொன்னதை நீங்கள் நம்பவே இல்லை, இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி ராமரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ராமர் வந்து லட்சுமணனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, பாத்தியா லட்சுமணா, செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ
வந்து நான் சொன்னதை நீ நம்பவே இல்லைன்னு வேறு கேட்குறாங்க. நீ சாட்சின்னு சொன்னியே அந்த 4 பேர் அப்புறம் ஏன் வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி சீதை கேட்குறாங்க. சீதை ரொம்ப வருத்தத்தோடு அவங்க நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து ராமர் சொல்கிறாரு, இந்த 4 பேருமே கண்டிப்பாக தீய வழியில் போகிறவங்க தான், அதனால தான் வந்து நல்ல விஷயத்தை எதுக்குமே சாட்சி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோபமாக சொல்லிட்டு லட்சுமணனை கூப்பிட்டு அவங்க கிளம்புறாரு. அப்போது சீதை வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணோம், நல்ல விஷயத்துக்கு கூட இவங்க சாட்சி சொல்ல மாட்டாங்களா, அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து எதுக்குமே வந்து நல்ல காரியத்துக்கு உபயோகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபம் ஏற்படுது. அப்போ வந்து பல்கு நதியை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு முறையான சாட்சி சொல்லாதனால நீ வற்றி போய் நீ இந்த உலகத்தில் இருந்தே காணாமல் போவ, நீ வந்து யாருக்குமே பயன்படாமல் போவ அப்படின்னு சொல்லி அவங்க சபிக்கிறாங்க. சபிச்ச உடனே பல்கு நதி வற்றி அது காணாமல் போகுது. அதே சமயம் தாழம்பூவை பார்த்து அவங்க சபிக்கிறாங்க, உயர்ந்த பூஜையான சிவபூஜைக்கு நீ தகுந்தவளாக இருக்க மாட்டேன், அதனால் சிவபூஜையில் வந்து தாழம்பூவை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பசுவை பார்த்து சொல்கிறாங்க, பசுவே நீயாவது எனக்கு நல்ல முறையாக சாட்சி சொல்லுவேன்னு பார்த்தா நீ வந்து நான் திரும்பி இருந்தேன், நடந்தது நான் பார்க்கலன்னு சொல்லி நீ பொய் சொல்லிட்ட, அதனால் உன்னோட பின்புறம் அப்படிங்கிறது மங்களகரமாகவும் உன்னோட முகம் அப்படிங்கிறது அவமங்கலமாகவும் கருதப்படும், இன்னையிலேருந்து உனக்கு இதுதான் வந்து சாபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்னியை பார்த்து சீதாதேவி சொல்கிறாங்க, தேவர்களுக்கு எல்லாமே உகந்த தேவராக இருக்கிற அக்னி தேவனே, நீங்களாக எனக்கு சாட்சி சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்களும் வந்து நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லி பொய் சொல்லிட்டீங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேவர்களுக்கு கொடுக்குற எந்த அவிழ்பானமோ உங்களுக்கு பத்தாமல் போயிடும், உங்களுக்கு என்ன தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலுமே உங்களுக்கு பசி அப்படிங்கிறது அடங்காது, நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க, உங்களுக்கு பசி ஆறாத ஒரு அக்னியாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி சீதாதேவி வந்து அக்னியை பார்த்து சபிக்கிறாங்க. அந்த நாளில் இருந்து சீதையோட சாபத்தை கேட்டு இந்த 4 பேருமே வந்து சீதையோட சாபத்தின்படி நடந்தாங்க. இதனால தான் வந்து தாழம்பூ வந்து சிவபூஜைக்கு பயன்படாதது அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நைமிசாரண்யர்கள் வாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூதமுனிவர் பார்த்து, நீங்கள் தாழம்பூ வந்து சிவபூஜைக்கு பயன்படாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கான கதையும் சொன்னீங்க, செண்பகப்பூவும் நீங்கள் வந்து சிவபூஜைக்கு பயன்படாதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சாபம் வாங்கிச்சு, அதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே சூதமுனிவர் அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தாழம்பூவோட சாபக்கதையை வந்து நம்ம பார்த்தோம். செண்பகப்பூவோட சாபக்கதையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்து வர வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த தாழம்பூவோட சாபக்கதை வந்து பல புராணங்களில் பல வித்தியாசமாக பேசப்படுது. ஆனால் இந்த கதை வந்து சிவமகா புராணம் அப்படிங்கிற புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.